இன்றைய தினத்தில் நம்ம வாலிப பிள்ளைகளுக்காக சில காரியங்களை பகிர்ந்து செல்கிற பொழுது, பொதுவாக வாலிப வயது வளர்ச்சியின் காலம் என்று சொல்லுகிற பொழுது ஒரு முழுமையான ஒரு நிலையை நோக்கி வேகமாக செல்கிற காலம். இந்த வயதில் தான் உடல் வளர்ச்சியும் உரிய விதமாக இருக்கணும், மூளை வளர்ச்சியும் உரிய விதமாக இருக்கணும். இன்னொன்று மனம். அப்போது உடல் நலனை குறித்து வாலிப பிள்ளைகளை இந்த வயதில் தான் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சிந்திப்பாக, ரொம்ப கேர் பண்ணும். அது வரலாம் அம்மா அப்பா தான் கேர் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல. நல்லா சாப்பிட்றா, நல்ல இது பண்ணுறா, உடம்பை நல்லா பார்த்துக்கடா, சரியான இடத்துல தூங்குடா, இந்த பாலை சாப்பிடு, இந்த பழத்தை சாப்பிடுன்னு அம்மா அப்பா தான் என்ன செய்வாங்க, சொல்லிகிட்டு இருப்பாங்க. வாலிப வயது வருகிறவள்ள அவங்களுக்கு ஒரு பர்சனல் கேர் வந்துடும். நம்முடைய பாடி என்ன செய்யணும், பாடி ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. அவ்விதமாக இந்த வாலிப வயதில் தான் மூளை என்பது சரியான முறையில் ஃபங்க்ஷன் ஆகணும். அதனால் அந்த மூளை ஃபங்க்ஷன் ஆகும் பொழுது நல்ல திறமைகள், ஞானங்கள், அறிவு, புத்தி எல்லாம் வரும். அப்போ மூளை மூலம் என்ன வருகிறது, அறிவு வளர்ச்சி வருகிறது. மூன்றாவது மனம் மிக முக்கியமான ஒன்று. மனிதன் மனதை வைத்து கொண்டு தான் வாழ முடியும். எனவே 3 காரியங்கள் அவசியம், 3 விதங்களில் வளர்ச்சி. ஒன்று உடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, 3 மன வளர்ச்சி. அதான் உடலும் சரியாக செயல்படணும், மூளையும் சரியாக செயல்படணும். அது மட்டும் போதாது, மனமும் சரியாக செயல்படணும். இப்போது உடல் ரீதியாக பார்க்கும் பொழுது உடலை நல்ல விதமாக ஸ்ட்ராங்காக நல்ல பில்டப் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு தேவனுடைய உதவி ரொம்ப தேவைன்னு சொல்ல முடியாது. கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு உடல் ரீதியாகவும் நல்ல விதமான ஆரோக்கிய பேலன்ஸும் கிடைப்பதற்கு மிகுதியான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் உலகத்தில் அநேகர் ஆண்டவர் நினையாதவங்க, விசுவாசிக்காதவங்க, நம்பாதவங்க என்ன செய்கிறாங்க, உடல் ரீதியாக நல்ல வளர்ச்சியோடு எழுச்சியோடு இருக்கிறாங்க. அப்படி தானே பல்வேறு விளையாட்டு போட்டிகளை கலந்து கொள்கிறவங்க, ரெஸ்லிங் போன்ற காரியங்களை செய்கிறவங்க, மிகப்பெரிய வீரதீரமான காரியங்களை செய்கிற அநேகர் ஆண்டவர் அறியவில்லை. ஆனாலும் கூட அவர்கள் தன்னுடைய உடலை சரியாக பில்டப் பண்ணி வைக்க முடிகிறது. எனவே இந்த சரீரத்தை நம்ம நல்ல ஆரோக்கியமாக நல்ல ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு அவசியம் தேவன் தேவைன்னு சொல்ல முடியாது, இல்லாமலே செஞ்சுக்கலாம். அதுபோல் அறிவை வளர்த்துக்கொள்வதற்கு நமக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல, நிறைய கல்வி ஸ்தாபனங்கள் இருக்கிறது, காலேஜஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, இன்னும் பல்வேறு நிறுவனங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் என்ன செய்யலாம், இன்றைக்கு இப்போ இன்டர்நெட் காலத்தில் நிறைய விஷயங்களை செல்ஃபாக என்ன பண்ணலாம், நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போது நம்முடைய மூளையை நன்றாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதற்கு நம்முடைய இப்போ நம்ம பர்சனலாக என்ன செய்யலாம், அதில் நம்ம முயற்சியில் செயல்பட முடியும். எனவே உடல்நல வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, இந்த இரண்டுக்கும் ஆண்டவர் மிக முக்கியம் என்று சொல்ல முடியாது. 1 சாமுவேல் 16ஆம் அத்தியாயத்தினுடைய 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி தேவனால் அனுப்பப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு உரிய ராஜாவை அபிஷேகம் பண்ண முடியாது வந்த பொழுது, அந்த ஈசா என்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா முதலாவது நின்றது யாருன்னா எலியாப். பார்த்த உடனே ஹி வாஸ் மச் இம்ப்ரெஸ்ட். யார், இந்த சாபு. ஏன்னா நல்ல விதமான ஒரு நல்ல வெரி குட் லுக், நல்ல பாடி பில்டப் பண்ணி வச்சுருக்கிறாரு, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல ஸ்ட்ரக்சராக இருக்கிறார். அதனால் இந்த ஆள் தான், அந்த எலியாப்பு தான் தேவனால் ராஜாவாக்கப்பட போகிறான்னு நினைத்தார். ஆனால் தேவன் சாமுல் தீர்க்கதரிசி சொன்ன விஷயம் என்னன்னு சொன்ன அந்த வசனம் என்ன சொல்கிறது, 1 சாமுவேல் 16:7, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். பாருங்கள், அந்த தேசத்தை ஆளுவதற்கு ஒரு வலிமையான உடல் கட்டுள்ள ஒருவன் இருந்தால் போதும் என்று ஆண்டவர் நினைக்கவில்லை. ஆனால் சாமுவேல் நினைத்தது. சாமுவேல் விதமாக நினைக்கும் பொழுது தேவனை வித்தியாசமாக நினைக்கிறது பார்க்க முடிகிறது. அதனால் நீ அவனுடைய முகத்தை பார்க்கிறாய், நான் என்ன செய்கிறேன், இருதயத்தை பார்க்க, அவனுடைய சரீரத்தினுடைய வளர்ச்சி நிலை நீ பார்க்க வேண்டாம்னு சொல்கிறான். அப்போ சரீர வளர்ச்சி நிலைகளை மனிதன் தனக்குத்தானே உருவாக்கி கொள்ள முடியும். இரண்டாவதாக தன்னுடைய மூளை என்ன செய்ய முடியும், நல்ல பிரைட்டாக மாற்றிக்கொள்ள முடியும், நன்கு செயல்படும் திறனுள்ள மாற்றிக்கொள்ள முடியும். அதன் மூலம் நிறைய அறிவுகளை கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் வாழ்க்கையில் உடலை மட்டும் வைத்து கொண்டு வாழ்ந்து விட முடியாது. எவ்வளவு உடல் திறன் இருந்தாலும், வலிமை இருந்தாலும் அதை கொண்டு வாழ்க்கையில் வெற்றிகரமாக வாழ்ந்து விட முடியாது. உடலை வைத்து கொண்டு ஆற்றல் மிக்க காரியங்களை செய்யலாம், நிறைய காரியங்களை சாதிக்கலாம். ஆனாலும் இந்த உலக வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்றால் வெறும் உடல் நலனை வைத்து கொண்டு செய்ய முடியாது. இரண்டாவதாக நாலேஜை நம்ம டெவலப் பண்ணுறோம், நாலேஜை நிறைய எக்ஸல் பண்ணுறோம். நிறைய கல்வி ஸ்தாபனங்கள்லாம் போய், காலேஜஸ்க்கெல்லாம் போய், யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போய் என்ன செய்கிறோம், லாட் ஆஃப் திங்ஸ் வி ஆர் லேர்னிங். அதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், நல்ல நாலேஜ்ஃபுல்லாக மாறலாம். ஆனால் அறிவை கொண்டு மனிதன் அதிகமாக சம்பாதிக்க முடியும், உயர்ந்த நிலைகளை எட்ட முடியும், அதிகாரங்களை பெற முடியும், பதவிகளை பெற முடியும், உயர்ந்த நிலைமை வர முடியும், செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் வர முடியும். ஆனால் இந்த 2 வளர்ச்சிகளும் போதாது. வாலிப வயதுகளில் என்ன வளர்ச்சி வேணும்,
மனம் என்பது சரியாக செயல்படுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால், இயற்கையில் மனிதனுடைய மனம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். இயற்கையில் மனித மனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எல்லாவற்றை பார்க்கலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. மனிதன் தன்னுடைய சரீரத்தை நல்ல வளர்ச்சி நிலையை கொண்டு செல்லலாம், தன்னுடைய மூளையை நல்ல வளர்ச்சி நிலையை கொண்டு செல்லலாம், அறிவுத்திறன் உடையவனாக நல்ல உடல் கட்டுடையவனும் மாற முடியும். ஆனால் மனம் என்பது எப்படியா இருக்கிறது? வாட்ஸ் எ நேச்சர்? அப்படி நேச்சர் என்ன? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இட்ஸ் எ டெஸ்பரேட் ஒன். ரொம்பவும் வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது. இந்த மனதை மனிதன் தன்னுடைய முயற்சிகளினாலோ தன்னுடைய திறமைகளினாலோ அதை குறிப்பிட்ட விதமான ஒன்றாக மாற்றிவிட முடியாது. இந்த திருக்குள்ள மனம் எவ்வளவு அறிவை பெற்றாலும், எவ்வளவு மனித சரீர ஆற்றலை பெற்றாலும் இது மாறாது. அதனால தான் முன்னாடி ஒரு பாடல் கூட விதமாக பாடப்படுகிறீங்களே கேட்குவேன், மாறாது ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாது. அவ்விதமாக பாடல் கேட்டிருப்பீங்க. மனிதனுடைய மனதை மாற்றுவதற்கு கல்வி ஸ்தாபனங்கள் முடியாது. நிறைய படிக்கலாம், நிறைய லேர்னிங்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கலாம், நிறைய சப்ஜெக்ட்ஸில் நம்ம என்ன செய்யலாம், எக்ஸல் ஆகலாம். என்ன பண்ணாலும் சரி, இந்தியாவில் ஸ்டடி பண்ணாலும் சரி, இங்கிலாண்டில் ஸ்டடி பண்ணாலும் சரி, அமெரிக்காவில் ஸ்டடி பண்ணாலும் சரி, எந்த ஊரில் போய் ஸ்டடி பண்ணாலும் அறிவு தான் வளர்ந்துட்டு இருக்கும். இந்த அறிவில் தான் என்ன செய்வோம், நம்ம ரொம்பவும் ப்ரில்லியண்ட்டாக மாறிட்டே இருப்போம். அந்த ப்ரில்லியன்ஸ் எல்லாம் வரும். ஆனால் மனம் என்பது, அதனால தான் நிறைய படித்தவங்க, நிறைய புத்திசாலிங்க, நிறைய திறமை உள்ளவங்களுக்கு அந்த மனம் உரிய விதமாக இல்லாத காரணத்தில் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியலை. இப்போ பில்கேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டில் நம்பர் 1 ரிச் மேனாக இருந்தவர். இப்போ அவர் 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. மைக்ரோசாஃப்டினுடைய மிகப்பெரிய அதிபர். ஆனால் மிகப்பெரிய திறமை உலகத்தையே ஒரு பெரிய தாக்கத்துக்குள் கொண்டு வந்த ஒரு மனிதன். ஆனாலும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார்? தோல்வி அடைந்தார். தன்னுடைய மனைவியோடு நீண்ட காலம் ஒன்றாக வாழ்ந்தாலும் முடிவரை வாழ முடியவில்லை. அதற்கு காரணம் எதுவாக இருந்திருக்கும்? மனம்தான். மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள், மிகப்பெரிய சினிமா ஸ்டார்ஸ், இன்னும் பெரிய பெரிய செலிபிரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்கும். ஆனால் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் அவங்க என்ன செய்கிறதில்ல, வெற்றி பெறுவது இல்லை. காரணம் என்னவென்றால் மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிப்பது என்ன? இந்த மனம். அதனால் இந்த இடத்துல தான் we have to totally depend upon God. வாலிபர்களுக்கு எதற்காக ஆண்டவர் தேவை? ஆண்டவருடைய வழிநடத்தல் தேவை, ஆண்டவருடைய ஐக்கியம் தேவை. படித்தால் மட்டும் போதாது, பட்டம் பெற்றால் மட்டும் போதாது, அறிவு சார்ந்து நிறைய காரியங்களை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. நாளை தினம் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை உனக்கு ஒரு சமாதானமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், நிறைவுடையதாக இருக்க வேண்டும் என்றால், நீ இந்த உலக வாழ்க்கையில் வெற்றியை வாழ வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய மனதை நீ சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மனதை சரியாக வைத்துக் கொள்கிற ஆற்றல் உனக்கு இல்லை. அதனால் என்ன செய்ய வேண்டும்? we need the grace of God. ஆண்டவர் மட்டும்தான் மனதுக்குள்ளே கிரியை செய்ய முடியும். கல்வி ஸ்தாபனங்கள் மூலமாக என்ன செய்யலாம்? மூளையில் அவங்க கிரியை செய்ய முடியும். நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து உடலை நம்ம ஜிம்முக்கெல்லாம் போய் என்ன செய்யலாம்? நல்ல விதமான எக்ஸசைஸ் எல்லாம் எடுத்து நல்ல விதமாக நம்ம பில்டப் பண்ணி வைக்கலாம். ஆனால் மனதிற்குள் கிரியை செய்வதற்கு we need God. ஆகையால் அருமையான வாலிப வயதில் உள்ளவர்களே, உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிற காரியம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனதை சரியாக வைத்து கொள்ளுகின்ற ஆற்றல் ஆண்டவருக்குத்தான் உண்டு. அந்த ஆண்டவரோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இணைத்து கொண்டால்தான், கர்த்தரை உரிய காலங்களில் நீங்கள் தேடினால்தான், இந்த வாலிப வயதுகளிலே எல்லா வளர்ச்சிகளும் முழுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிற பொழுது இந்த மனமும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். அப்பொழுதுதான் பண்புகள் வளரும், அப்பொழுதுதான் நல்ல எண்ணங்கள் வளரும், அப்பொழுதுதான் நல்ல சிந்தனைகள் வளரும். எனவே தேவனுடைய கிருபை தேவை. சரி, மனம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலாவதாக நிறைய விதத்தில் சொல்லலாம். இருந்தாலும் 3 முக்கியமான பகுதிகளில் மனம் குறிப்பிட்ட விதமாக இருக்க வேண்டும். ஒன்று, we need a peaceful heart. பீஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம், அப்படி தானே? we need பீஸ் ஆஃப் மைண்ட். இன்றைக்கு எவ்வளோ பெரிய அறிவாளிகளுக்கு, பெரிய பெரிய மில்லியனர்ஸுக்கு என்ன கிடையாது தெரியுமா? பீஸ் கிடையாது. இந்தியாவில் நிறைய சுவாமிஜிகள் இருக்கிறாங்க, சாதிஜிகள் இருக்கிறாங்க, சன்னியாசிகள் இருக்கிறாங்க, நிறைய பேர் மடம் வச்சுருக்கிறாங்க, நிறைய ஆசிரமம் வச்சுருக்கிறாங்க. இந்த ஆசிரமங்களெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து எவ்வளோ பேர் தங்களுடைய மிகப்பெரிய அசட்டுகளெல்லாம் சொத்துக்களெல்லாம் விற்று அவங்க என்ன செய்கிறாங்க? அங்கே கொண்டு சரண்டர் பண்ணிவிட்டு அந்த மடத்தில் இருக்கிறாங்க, அந்த ஆசிரமத்தில் இருக்கிறாங்க. எவ்வளோ வசதியாக உலக அளவில் வாழ முடியுதான்னு கூட கடைசியில் என்ன செய்கிறாங்க? ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு சாமியாருக்களை உட்கார்ந்துருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? they want to have the peace of mind. அந்த மனதில் அமைதி தேவையாக இருக்கிறபடினால யார் சொன்னாலும் நம்புகிறாங்க.
அப்போ அதில் நம்ம இப்போ கற்றுக்கொள்ள வேண்டிய வாட்ஸ் அ திங் தட் வி ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் தட் என்னன்னு சொன்னால் வி நீட் த பீஸ் ஆஃப் மைண்ட். இந்த மனம் அமைதியுடையவராக இருக்க வேண்டும். நன்றாக வாலிப பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். எதிர்காலங்களில் நீங்கள் வாழுகிற பொழுது உங்களுடைய அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ முடியாது. உங்களுக்கு என்ன வேண்டும்? மனத்துக்கு அமைதி வேண்டும். இந்த காலகட்டத்தில் அதை குறித்து அதிகமாக சிந்திக்க ஒரு சூழல் உருவாவதில்லை. சூழல் மாறுகிற பொழுது, நிலைமைகள் மாறுகிற பொழுது, அப்பொழுது தான் த காஸ்ட் ஆஃப் த பீஸ், அமைதியுடைய விலை என்னங்கிற தெரிய வரும். அந்த மனதை அமைதியாக வைத்து கொள்வதற்கு தேவனுடைய கிருபை தேவை. சங்கீதம் 119, 165 வாஸ்து பார்க்கும் பொழுது யாருடைய மனதுக்கு சமாதானம் கிடைக்கும் என்பதை பார்க்க முடிகிறது. சங்கீதம் 119, 165 அந்த சங்கீதக்காரன் சொல்லுவான், வெரி சிம்பிள், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் அப்படி என்ன அர்த்தம்? அந்த பைபிளை நம்ம ரொம்ப பிரியமாக பார்க்கணும், பிரியமாக நினைக்கணும், பிரியமாக சிந்திக்கணும். அதை நம்ம வி மஸ்ட் லைக் இட். அப்படி அல்ல, வேதம் என்பது தேவனுடைய நியாயம், தேவனுடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய விருப்பங்கள், ஆண்டவருடைய வாழ்விற்கு கொடுத்த வழிமுறைகள். அவைகளை நேசிக்கிறவர்களுக்கு என்ன இருக்கும்? சாதாரண சமாதானம் கிடையாது, மிகுந்த சமாதானம். அப்போ தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய சத்தியங்கள் இந்த மனதிற்குள் ஆளுகை செய்கின்ற பொழுது எல்லா சூழல்களிலும் அமைதியோடு வாழ்கின்ற ஒரு ஆற்றல் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 57 அத்தியாயத்தினுடைய 21 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. The wicked, he will have no peace. He will have no peace. Wicked will have no peace. துன்மார்க்கம் படித்தவனாக இருக்கலாம், பட்டதாரியாக இருக்கலாம், மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கலாம், நல்ல ஒரு அநேகர் பாராட்டத்தக்கதான ஒரு ஹை லெவலில் இருக்கலாம். எந்த லெவலில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளால் ஆளப்படாத ஒரு இருதயம் இருந்தால், தேவனுடைய பிரசன்னத்தில் வாழாத ஒரு இருதயம் இருந்தால், அங்கே அமைதிக்கு எந்த விதமான கேரண்டி கிடையாது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. இன்றைக்கு மிகப்பெரிய நிலைகள் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறது. நல்ல வீடு, வசதி, ஆஸ்தி, அந்தஸ்து நிறைய, அதாவது பல விதங்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க. ஆனாலும் they don't have the peace of mind. அந்த பீஸ் ஆஃப் மைண்டோடு வாழ்வதற்கு தான் ஆண்டவர் வளைக்கிறார். அந்த பீஸ் ஆஃப் மைண்டை ஏன் இந்த வயதில் தான் சமாதானத்தை இழக்க வைக்கின்ற பலவிதமான சோதனைகள் வரும். மனதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நிறைய காரியங்கள் வரும். எந்த நேரத்தில் மனதனுடைய அமைதி அகன்று போகும் என்று சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் நம்முடைய அமைதியை தக்க வைத்து நம்மை வழிநடத்துவதற்கு ஆண்டவருடைய கிருபை வேணும். எனவே இந்த வாலிப வயதில் ஆண்டவருடைய கிருபையை வாலிப பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, we need the brave heart, we need the strong heart. அப்படி என்ன அர்த்தம்? ஒரு மன வலிமை என்று சொன்னால் உலகத்தில் எப்பொழுதும் சுமூகமான சூழ்நிலை நிலவுவதில்லை. வாழ்க்கையில் எப்பொழுது எந்த விதமாக காற்று வீசும் என்று சொல்ல முடியாது. நம் வாழ்க்கையில் எந்த விதமான சூழலை சந்திக்க வேண்டி வரும் என்று சொல்ல முடியாது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற பொழுது, கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். I have put my God always before me. Just because of that I will not be shaken by anything. நான் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறபடினாலே அசைக்கப்படுவதில்லை. வாழ்க்கையில் சில சூழல்களில் நம்முடைய மனம் வலிமையாக இருக்கிறதோ வலிமையற்றிருக்கிறதோ டசன்ட் மேட்டர். ஆனால் சில நேரங்களில் நமக்கு என்ன வேணும்? ஒரு பிரேவ் மைண்ட் நமக்கு வேணும். வாழ்க்கையினுடைய சூழல்கள், எதிர்விசைகள், அவைகளை நாம் சந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய மனம் வேணும். ஆனால் எந்த அறிவும் எந்த ஞானமும் இந்த வலிமையை கொடுக்காது. எவ்வளவோ செல்வந்த நிலைமைகள் இருக்கிறவர்கள் வாழ்க்கையினுடைய சில சூழல்களில் தங்களுக்கு முன்பாக இருக்கிறதான நிலைமைகளை சந்திக்க முடியாமல் என்ன செய்றாங்க? they happen to commit suicide. வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான முடிவுகளை எடுக்கிறது. ஆம் அருமையானவர்களே, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஐக்கியம் இந்த வாலிப வயதில் செயல்படுகிற பொழுது ஆண்டவர் ஒரு வலிமையான இருதயத்தை தருகிறார். எனவே தான் சங்கீதம் 27:4 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எல்லா சூழல்களிலும் நீ என்ன செய்? கர்த்தருக்கு காத்திரு. You must wait at the feet of God. You must wait in the presence of God. அப்பொழுது என்ன சொல்லுவாங்க? He will make your heart so strong. உடைய இருதயத்தை வலிமை உள்ளதாக மாற்றுவார். அப்போ வாழ்க்கையில் பல நேரங்களில் பலவீனமாக மாறிவிடுவோம். சூழலை சந்திக்க முடியாமல் மாறிவிடுவோம். சின்ன காற்றுகளை கூட சந்திக்க முடியாது. அநேகர் விழுந்துவிட பார்க்க முடிகிறது. எனவே தான் யோசுவா என்கிற சொல்லப்படுகிற மோசேனுடைய அந்த ஊழியக்காரனுக்கு மோசே இருதய சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உபாகம் 31:6 வாசிக்கும் பொழுது, பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏன்?
கர்த்தர் உனக்கு முன்பாக போவார். பலங்கொண்டு திடமனதாயிரு. எதற்கும் நீ பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். பல நேரங்களில் மனிதர்கள் சொல்லுவாங்க, பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், ஒன்றுக்கும் பயப்படாத தம்பி, தைரியமாக இரு தம்பி, கவலைப்படாத தம்பி. அவங்க சொல்லிட்டு போவாங்க. ஆனால் தம்பி இப்படி தான் இருப்பார், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார், பயப்பட்டே இருப்பார். ஏன்னா அவருடைய சொற்களையே கேட்டு பயப்படாமல் இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிற பொழுது, வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 15:1 வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் இருந்த பொழுது, ஆபிரகாமே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கேன் என்று சொல்கிறதை பார்க்க முடிகிறது. அவ்விதமாக தான் ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கிற கப்பலை சென்று கொண்டிருக்கும் பொழுது எந்த நம்பிக்கையும் வாய்ப்பு இல்லை, எல்லாம் இருண்டு விட்டது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம நிச்சயமாக மறிக்கத்தான் போகிறோம், surely we are going to die, அப்படி தான் எல்லாருமே நினைக்கும் பொழுது அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மட்டும் ஒரு சத்தம் கொடுக்கப்படுகிறது. என்னவென்னு சொன்னால், பவுலே பயப்படாதே, be not afraid, நீ பயப்படாத. ஏனென்றால் வாழ்க்கையில் ஆண்டவரோடு நம்முடைய உறவை வைத்துக் கொள்கிற பொழுது எந்த ஒரு சூழல்களிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு தைரியமான இருதயத்தை கொடுக்கிறார். வாலிப வயதில் இருக்கிறவர்கள் அவசியம் கவனிக்க வேண்டிய நேரம் இது. நீங்கள் அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏனென்றால் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பிரயாணத்தில் எந்தெந்த சூழலை சந்திக்க நேரிடும், எப்படிப்பட்ட சவாலை சந்திக்க நேரிடும், எப்படிப்பட்ட எதிர்நிலை சந்திக்க நேரிடும் உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் அது வருகிற பொழுது கர்த்தரோடு இருந்தால், ஒரு யோசேப்புடைய வாழ்க்கையில் அந்த வாலிப வயதில் எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. எல்லா போராட்டங்களுக்கு மத்தியிலும் he was able to stand very strong. காரணம் சொன்னால், he was in the presence of God, he was in the fellowship of God. எனவே வாலிப வயதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு எதையும் சந்திக்கிற ஆற்றல் உள்ள மாற வேண்டும். அது மட்டுமல்ல, மனம் என்பது நிறைய காரியங்களை சிந்திக்கும், நிறைய காரியங்களை யோசிக்கும், நிறைய காரியங்களை ஆசைப்படும், நிறைய காரியங்களை கற்பனை பண்ணும், நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் எவ்வளவு காரியங்களை அந்த விதமாக அது ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாலும், மிக முக்கியமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைதியாக தெளிவுள்ளதாக இருக்கணும். அந்த மனம் என்ன செய்யணும் தெரியுமா? நிறைய கற்பனை பண்ணும், நிறைய யோசிக்கும், நிறைய ஆசைப்படும், நிறைய விரும்பும். ஆனால் மிக முக்கியமாக ஒரு மனதிற்கு என்ன தேவைப்படுகிறது என்றால், என்ன தேவைப்படுகிறது? மேலானவைகளை சிந்திக்கிற ஒரு மனம் வேணும். we need to have the noble mind. இன்றைக்கு அநேகருடைய மனம் தாழ்வானவைகளே சிந்தித்து கொண்டிருக்கிறது, உலகத்துக்குறிலே சிந்தித்து கொண்டிருக்கிறது, உணர்ச்சி சார்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறது, உல்லாசம் சார்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறது, ஆசை சார்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறது, பொழுதுபோக்கு சார்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறது, பல்வேறு விதமான தூண்டுதல்களினாலே அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த சிந்தனைகளெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கடியை உருவாக்கி கொடுக்கிறது. ஆகிய அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் 4:8 வாஸ்து பார்க்கும் பொழுது, நீங்கள் என்ன சிந்திக்கணும்னா, உண்மை உள்ளவை எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவை எவ்வளோ, நீதி உள்ளவை எவ்வளோ, கற்புள்ளவை எவ்வளோ, அன்புள்ளவை எவ்வளோ, நற்கீர்த்தி உள்ளவளோ, அவைகளே சிந்திங்க. ஆனால் இது ஒரு அட்வைஸ், இட்ஸ் அன் அட்வைஸை கேட்டு இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி மேலான விஷயத்தை சிந்திக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்குள்ளே எந்த விதமான உணர்வுகள் இருக்கிறதோ, பசிகள் இருக்கிறதோ, அதற்கு எப்படி சிந்தனை வரும், அப்படித்தானே? நல்ல பசியோட ஒருத்தன் இருக்கிற வேளையில், தப்பா நாட்டு நலனை சிந்திப்பா, எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பா, நம்ம இந்தியா என்ன செய்யணும், உலகத்தில் ஒரு மிகப்பெரிய நாடாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே சிந்தி, நீ பெரிய விஷயங்களுக்கு ட்ரீம் பண்ண. அவன் அந்த நேரத்தில் எதை தான் சிந்திச்சுட்டு இருப்பான்? எப்படா சாப்பாடு கிடைக்கும், ஏதாவது பிரியாணி கிடைக்குமா, அதை தான் சிந்தித்து கொண்டிருப்பான், அப்படித்தானே? அது மாதிரி ஒரு வாலிபன் தனியாக உட்காந்துருக்கிறான். தனியாக உட்காந்துருக்கிற வேளையில் அவனுக்கு பொழுது போகலை, என்னமோ பண்ணுற மாதிரி இருக்குது, அவனுக்கு டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது. அதனால் அவன் எதையோ தேடுறான். அவங்ககிட்ட அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறான்? நீ உண்மையை குறித்து சிந்தனை பண்ணப்பா, நியாயமான காரியம் சிந்தனை பண்ணுப்பா, நல்ல விஷயங்களை சிந்தனை பண்ண சொன்னால் அவனுக்கு அந்த சிந்தனை என்ன செய்யாது. ஏதாவது டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு வாய்ப்பு இருக்கா சொல்லுப்பா, ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோன்லினஸில் கஷ்டப்பட்டுருப்பான். அவன் அந்த மாதிரி பட்ட நேரில் மனம் செயல்படாது. எப்பொழுதும் மனம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு மேலானவைகளை சிந்திக்கும். ஏனென்றால் மேலானவைகளை சிந்திக்கின்ற பொழுது உன்னுடைய வாழ்வு மேலானதாக இருக்கும். நீ நல்ல சாப்பாடு சாப்பிட்டா ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், அப்படி தானே? நீ நல்ல விதமாக உடற்பயிற்சி தான் நல்ல ஹெல்த்து கிடைக்கும். அதுபோலவே நீ நல்லவைகளை சிந்தித்தால் உனக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆனால் நல்லவைகளை சிந்திப்பதற்கு ஏற்ற ஒரு இருதயம் மனிதனுக்கு இயற்கையில், அதை ஏற்கனவே பார்த்தோம், எல்லாவற்றையும் பார்த்து திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. மனிதனுடைய இருதயத்திலிருந்து மார்க் 7:21 என்ன வாசிக்கிறோம்? பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரம் பேசியதும் புறப்பட்டு வருது. அப்படிப்பட்ட இருதயத்தில் நல்ல சிந்தனை வரணும்னா நல்லவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்குள்ளே அந்த இருதயம் இருக்கணும். தேவ பிரசன்னத்துக்குள்ளே வருகிற பொழுது, ஹோலி ஸ்பிரிட் கண்ட்ரோலில் அது வருகிற பொழுது, அந்த இருதயம் என்ன செய்ய நல்லது தான் நினைக்கும், கெட்டதே நினச்சிட்டு இருக்காது.
தவறானதே நினச்சிட்டு இருக்காது. ஏனென்றால் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவருடைய எண்ணங்கள் நினைவுகளை என்ன செய்யணும், தேவனை நோக்கி வழிநடத்தப்படும். தவறானவர்களை நோக்கி சிந்திக்கும் பொழுதும், தவறானவர்களை யோசிக்கும் பொழுதும், தவறானவர்களை கற்பனை பண்ணுகிற பொழுதும் அந்த தேவ பிரசனம் என்ன செய்யும், அந்த எண்ணத்தை மாற்றும். நீ தவறான விதமாக சிந்தித்து கொண்டிருக்கிறாய், சரியானவர்களை சிந்தி, கன்ஸ்ட்ரக்டிவாக சிந்தி, நல்ல விதமான சிந்தி என்று தூண்டுதல் கொடுக்கும். அப்போ எப்பொழுது மேலானவர்களை சிந்திப்போம், கர்த்தர் நமக்குள்ளே வருகிற பொழுது. எனவே உடல் வளர்ச்சிக்கு ஆண்டவர் மிக அவசியம் என்று கூற இயலாது, அறிவு வளர்ச்சிக்கு ஆண்டவர் மிக அவசியம் என்று கூற இயலாது. ஆனால் இந்த மனதை வைத்து கொண்டு தான் நம்ம வாழ வேண்டும். இந்த மனம்தான் நம்முடைய அமைதியும் சந்தோஷத்தை எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். அந்த மனம் ஆண்டுடைய ஆளுகைக்குள் இருக்க வேண்டும். எனவே தான் வாலிப வயதில் சிருஷ்டிகரை நினை, வாலிப வயதில் சிருஷ்டிகரை நினை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே இந்த வாலிப வயதுகளில் இந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஒரு யோசேப்பை போல, ஒரு தாவீதை போல தேவன் உங்களை உன்னதமான நிலைமையை கொண்டு செல்வார். உங்களுடைய எதிர்காலம் சமாதானமாக இருக்கும், உங்களுடைய எதிர்காலம் சந்தோஷமாக இருக்கும். எந்த புயலையும் சந்திக்கிற ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, தாழ்வானவைகளே சிந்தித்து கொண்டிருக்கிற மனித எண்ணிக்கை நிறைந்த இந்த உலகத்தில் நீங்கள் மேன்மையானவைகளை சிந்தித்து இந்த உலக வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவீர்கள். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை மேன்மையுள்ளதாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.